ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? இப்படி இவங்களோட எதிர்ப்புகளை எல்லாம் கூந்தலா கூட மதிக்காத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை துணிஞ்சு செஞ்சிட்டு இருக்காரு. वन नेशन वन इलेक्शन पर काम कर रहे हैं. இத கேட்ட திமுக காரவங்க எல்லாம் எரியுதடி மாலா அப்படின்னு கதற தொடங்கி இருக்காங்க. எரியுதடி மாலா போடு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தாத்தா வராரே கதற விட போறாரே அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 3வது முறை ஆட்சியிலையும் வழக்கம் போல எல்லா அல்ற சில்லறைகளையும் தினம் தினம் கதற விட்டுட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றாரு பாருங்க, அந்த நேரத்தில் இவனுங்க பேசுனது தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. திருமாவளவன் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் நீடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொன்னாப்புல. அரசு 5 ஆண்டு காலத்திற்கு நீடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது கூட பரவாயில்ல, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற பொம்மை தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னாப்புலன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தனியெல்லாம் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா சீட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு, தனியெல்லாம் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமா பேசினாங்க. மோடி தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் இல்லாத பிரதமர் என்று தெரிவித்துள்ள அவர் அப்படிப்பட்ட அரசு தொடர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி இவனுங்கெல்லாம் ஏளனமா பேசிட்டு இருக்க இந்த வேளையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவனுங்க தலையில இடியை இறக்குற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு சட்டத்தையா இறக்கிட்டு இருக்காரு. நேத்து தான் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் அதிரடியா தட்டி தூக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அதிர்ச்சியிலேருந்து இவனுங்க மீளல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா, எப்ப சாமி கொண்டு வர போறீங்க அப்படின்னு இவனுங்கெல்லாம் முழிக்கிறதுக்குள்ள இந்த பாருங்க, இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு மேலும் அதிர்ச்சியா கொடுத்திருக்காரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பயங்கரமா இங்க எதிர்ப்புகள் அல்ற சில்றையெல்லாம் பயங்கரமா கதற தொடங்கியிருக்காங்க. குறிப்பா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அது எங்களுக்கும் தெரியும். நடைமுறைக்கு ஒவ்வாத மக்களாட்சிக்கு எதிராக இந்த நடவடிக்கை மாநிலங்களின் குரலை அழித்துவிடும். எப்படி அழிக்கும்னு புரியல, சும்மா அழித்து விடும் தான் சொல்லுவாங்க. அது எப்படி அழிக்கும், எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா பாதிப்பே ஏற்படாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டாட்சியை சிதைத்து விடும், ஆட்சி நிர்வாகத்திற்கு தடையை ஏற்படுத்தும். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை நம் ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு வீர அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. ஆனால் இவங்களோட ஆற்றல் என்னன்னு இவங்களுக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா மக்கள் முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்களுக்காக தொடர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயண்ணா, அவர் சின்னவர், அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பது இந்திய ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல், ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் சர்வாதிகாரத்திற்கு களம் அமைக்கும் சதி திட்டம். இது என்னையா இது சதி திட்டம் கிதி திட்டம்ங்கிறாங்க, சும்மா அடிச்சு விடுறது, யாரோ எழுதி கொடுக்குறதா அப்படி போடுறது தானே. சரி, ரைட்டு. எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களை ஆளுநர் மூலம் ஆளலாம் என்ற தந்திரமும் இதில் உள்ளது. இதில் என்ன தந்திரம் ஒன்றுமே புரியலையே. இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து மாநிலங்களின் உரிமையை பறித்து கடைசியில் மாநிலங்களையே ஒழிக்கத்தான் ஒரே நாடு ஒரே திட்டம் வழிவகுக்கும். அது எப்படி வழிவகுக்கும், கொஞ்சம் விளக்கமா எந்தவித துண்டுச்சீட்டும் இல்லாமல் உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழக மக்களோட கேள்வியாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பேராபத்தான இத்திட்டத்தை நமது கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் வலிமையுடன் எதிர்ப்போம், மாநிலங்களை காப்போம் அப்படின்னு பெரிய காப்பான் மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. ஆனால் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறதான் பரிதாபமாக இருக்குது இவங்கள பார்க்கையில். இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு.
இவருடைய எதிர்ப்பை நிச்சயமாக நம்ம சொல்லி ஆகணும். யாரும் மிரண்டாதீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வை கோபாலசாமியா அவர் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவை நாசப்படுத்துகின்ற சட்டம். இவங்கெல்லாம் கட்சி நடத்துறது தான் நம்முடைய இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய நாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த சட்டம் இந்தியாவை நாசப்படுத்துதான். அடுத்து சொன்னது தான் மிக முக்கியமான பாயிண்ட். இவங்க எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இங்கே தான் வந்து நிற்பாங்க. என்ன சொல்லிக்காப்லன்னா, இந்தியா துண்டு துண்டாக உடையும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரத்யேக பேட்டி. அந்த பேட்டியையும் கொஞ்சம் பாருங்க. இந்தியாவை நாசப்படுத்துகின்ற திட்டம், இந்தியா துண்டு துண்டாக உடையும். இதனால் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்டுருக்காப்புல பாத்தீங்களா? இதுதான் இவங்களோட வேலையை. இந்தியாவை துண்டாக்கணும், இந்தியாவோட பிரிக்கணும், இதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஊழல்வாதியான கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, நம்முடைய நாட்டுக்கு இப்போ ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே சுகாதாரம் போன்ற திட்டங்கள் தான் தேவை. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்கள் தேவையில்லை அப்படின்னு வாய்க்கிலியா அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஆனால் கெஜ்ரிவாலை அந்த டெல்லி மக்களே மதிக்கிறது இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூந்தலாக கூட இந்த ஆளை மதிக்க மாட்டார். ஏன்னா டெல்லி மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு வாய்ஜாவடால் விட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு முழுக்க முழுக்க ஊழல், முழுக்க முழுக்க சொகுசு பங்களா அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க கெஜ்ரிவாலை எப்படா தேர்தல் வரும், எப்படா துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு டெல்லி மக்கள் வந்து காத்திருக்காங்க. இதில் வேற அட்வைஸ் வேற. இப்படி தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக கருத்துக்களை பரப்பிட்டு வரையில பாரதிய ஜனதா கட்சியினர் சரியான பங்கம் பண்ணிட்டு வராங்க. ஐயா, உங்களுடைய தந்தை ஸ்டாலின் நோக்கி என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா உங்களுடைய தந்தை கருணாநிதி இந்த தேர்தலை ஆதரிச்சிருக்காங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கையை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு அவருடைய சுயசரித புத்தகத்தில் எழுதுனதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியரா பேசியிருக்காரு. அது கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சொன்னதை நான் படிச்சு காட்ட போறேன். முதலமைச்சரோ நீங்களோ சொல்ல வேண்டும் யாரு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்றார், அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையிலிருந்து மக்களை தவிர்ப்பதற்காக, நிர்வாகம் தடங்கல் இன்றி நடப்பதற்காக, மக்கள் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்காக, பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றம், சட்டமன்றம், நகராட்சி, பஞ்சாயத்து ஆகியவர்களுக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன். யார் சொன்னாங்க? அதாவது ஒரே நேரத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1971. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல 2ஆம் பாகத்துல 271வது பக்கத்துல எழுதியிருக்காரு. ஆனா பையன் அப்பாவுடைய புத்தகத்தையே படிக்கணும். ஏங்க, உங்களுடைய சொந்த அப்பா என்ன சொன்னார் என்பதையே தெரியாத ஒரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. அவரு மேல தப்பு இல்லைங்க. அவர் துண்டு சீட்டுல எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிடுவார். தப்பு அவரு மேல. அதனால் தன்னுடைய தந்தையார் அவர்களே ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று 1971 சொல்லியிருக்காரு. அதை கூட முதலமைச்சர் படிக்காம ஒரு பெரிய ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார். இந்தியாவில் எப்படி ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த முடியும்? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் இப்படி பதறாங்கல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பதறாங்கல்ல. சுதந்திரம் அடைஞ்சு 1953 இருந்து 1967 வரைக்கும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காங்கிரஸ், சதிகார காங்கிரஸ் பண்ண வேலை பல மாநில அரசுகளை சட்டத்துக்கு புறம்பா கலைச்சு எல்லா அரசையும் டிஸ்மிஸ் பண்ணி இந்த தேர்தல் முறையை கலையிறதுக்கு காரணம் இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான். ஏன் இந்த திமுக கூட பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு சொம்படிக்கிற மாதிரி இவங்க கொடுக்குற முட்டு இருக்க, ஐயையோ அதெல்லாம் தாங்கவே முடியாது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இவங்களை வச்சு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் கடிதம் எழுதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அன்பு மகனே ஸ்டாலின், நீ நலமா, நம் குடும்பம் நலமா நம் குடும்பம் நலமா அப்படிங்கிற அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. தம்பி உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன். பரவாயில்லை, உடன்பிறப்புகள் கண்ணில் மண்ணை தூவுவதில் நீ என்னை விடவும் வேகமாகவே செயல்படுகிறாய் அப்படின்னு நாசுக்கான ஒரு குத்த போட்டிருக்காங்க. பிறகு நான் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து விட்டேன். அதனால் இதை பற்றி அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாதே. அப்பா சொல்கிறேன், இவ்விஷயத்தில் அடக்கி வாசி, அவசரப்படாதே. நம் குடும்பம் மட்டும் ஆளட்டும். இப்படிக்கு மு கருணாநிதி அப்படின்னு கருணாநிதி அவர்கள் இந்த நேரத்தில் ஸ்டாலினுக்கு எப்படி லெட்டர் எழுதுனா இருக்குமோ அதை வச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் பங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னதான் பேசினாலும் திமுக மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டித்தனமாக அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்ட்டூன் செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் கொளுத்துற மாதிரியும் கருணாநிதி அவர்கள் அதை ஊதி அணைக்கிற மாதிரியும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப தத்ரூபமான காட்சி. திமுகவோட இரட்டை நிலைப்பாடை வந்து விளக்குற மாதிரி காட்சியா இது இருக்கு. இந்த அல்ரசல்கள் இந்த திட்டத்தை எதிர்த்துட்டு வந்தாலும் தேசத்தின் மீதான அக்கறை உள்ள மக்களும் தலைவர்களும் கோடிக்கணக்கான பேர் இந்த திட்டத்தை ஆதரிச்சுட்டு வராங்க. குறிப்பா சத்குரு அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக சுருக்கமாக இந்த திட்டத்துக்கான ஆதரவை ஏன் ஆதரிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை நாம் செயல்படுத்தினால் கொள்கை வகுப்பதன் தரம், நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வாக்காளர் எண்ணிக்கையில் கூட குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நாம் காண்போம். அடிக்கடி நடக்கும் தேர்தல்களினால் சத்தமான சொல்லாடல்களால் ஏற்படும் கவனச்சிதறல்கள் நன்மையானதல்ல. ஏனெனில் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் பிரச்சாரத்தை தவிர வேற எந்த வேலையும் களத்தில் நடப்பதில்லை. நாம் வேலையை தொடங்குவதும் நிறுத்துவதுமாகவே இருந்தால் நம்மால் மகத்தான ஒரு நாட்டை உருவாக்க முடியாது. பாரதம் ஒரு ஜனநாயகமாக முதிர்ச்சி அடையவும் நாட்டிற்கான நீண்டகால தொலைநோக்கு பார்வையை உருவாக்கவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமானது. நாம் இதனை நிகழச் செய்வோம் அப்படின்னு சத்குரு அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி ஏராளமான ஆதரவுகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த திட்டத்தோட பிதாமகனா இருக்கிற இந்த திட்டத்தை மக்களுக்காக செதுக்கி உருவாக்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 3 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு, ஐயா எல்லா எதிர்கட்சிகளும் அலாட்டா இருந்துக்கோங்க, நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வர போறோம், அதுவும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே மருத்துவ காப்பீடு வரிசையில் பொது சிவில் சட்டத்தை நோக்கி நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தலும் நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டாரு. आज वन नेशन वन आइडेंटिटी यानी आधार की सफलता हम सब देख रहे हैं और दुनिया इसकी चर्चा भी करती है. पहले भारत में अलग अलग टैक्स सिस्टम थे. हमने वन नेशन वन टैक्स सिस्टम जीएसटी बनाया. हमने वन नेशन वन पावर ग्रिड से देश के पावर सेक्टर को मजबूत किया. वरना एक वक्त था कहीं बिजली तो होती थी, कहीं अंधेरा होता था, लेकिन बिजली पहुंचाने के लिए ग्रिड टुकड़ों में बटी पड़ी थी. हमने वन नेशन वन ग्रिड इस संकल्प को पूरा किया. हमने वन नेशन वन राशन कार्ड से गरीबों को मिलने वाली सुविधाओं को एक साथ जोड़ दिया, एकीकृत किया. हमने आयुष्मान भारत के रूप में वन नेशन वन हेल्थ इंश्योरेंस की सुविधा देश के जन जन को दी है. साथियों, एकता के हमारे इन प्रयासों के तहत ही अब हम वन नेशन वन इलेक्शन पर काम कर रहे हैं, जो भारत के लोकतंत्र को मजबूती देगा, जो भारत के संसाधनों का
ऑप्टिमम आउटकम देगा और देश विकसित भारत के सपने को पार करने में और नई गति प्राप्त करेगा, समृद्धि प्राप्त करेगा। भारत आज वन नेशन वन सिविल कोड यानी सेकुलर सिविल कोड की तरफ भी बढ़ रहा है और मैंने लाल किले से इस बात का जिक्र किया था। इसके भी मूल में सामाजिक एकता, सरदार साहब की बात ही हमारी प्रेरणा है। इससे अलग अलग सामाजिक वर्गों में भेदभाव की जो शिकायत रहती है उसे दूर करने में मदद मिलेगी। देश की एकता और मजबूत होगी, देश और आगे बढ़ेगा, देश एकता से संकल्पों को सिद्ध करेगा। இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலா ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்துறத கண்டு இங்க இருக்கிற அல்ற சில்லறைகளும் தேச விரோதிகளும் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிச்சலா செயல்படுத்திட்டு இருக்கிற விதத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.